மாற்றி சிந்திக்க வேண்டிய தருணம். என்ன செய்ய போகிறது இந்தியா? ட்ரம்பினுடைய 2வது பதவி காலம் தொடங்கி 7 மாதங்கள் கடந்திருக்கக்கூடிய நிலையில நட்பு மனநிலை அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் இடையிலான நட்பு அப்படிங்கிறது மாறி மோதல் சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. 2 நட்பு நாடுகளாக இந்தியா அமெரிக்காவும் இருந்தபோது ஒரு வர்த்தக போரை சந்திக்கும் சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய சுத்திகரிப்பு நிலையங்கள் தேவையின் அடிப்படையில் சந்தையை சார்ந்த முடிவுகளை எடுத்து வரக்கூடிய அதே வேளையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற மேற்கத்திய நாடுகள் இயற்கை எரிவாயு மற்றும் உரங்கள் முதல் இயந்திரங்கள் மற்றும் உலோகங்கள் வர பல்வேறு துறைகளில் ரஷ்யாவோட வர்த்தகம் செஞ்சுட்டு வருதா இந்திய அரசாங்கம் சொல்றாங்க. இந்தியா ஒரு நல்ல வர்த்தக கூட்டாளியாக இருந்தது கிடையாதுன்னு அமெரிக்கா சொல்றாங்க. அவங்க எங்களுக்கு நிறைய ஏற்றுமதி செய்கிறாங்க, ஆனால் நாங்கள் அவங்களோட அந்த அளவுக்கு வர்த்தகம் செய்யலை அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. வரி விதிப்பது தொடர்பான ட்ரம்பினுடைய அச்சுறுத்தல் இந்தியாவுடைய நிலைப்பாட்டை சோதிக்கும் ஒரு பெரிய சூதாட்டத்தை போலதான் இருக்கு. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். உலகளாவிய சவால்களை எதிர்கொண்டு நிலையான பணவீக்க விதத்தை பராமரிக்கும் அதே வேளையில இந்தியாவின் பொருளாதாரம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அந்நிய செலாவணி கையிருப்பு 645 பில்லியன் டாலர்களுக்கு மேலே உயர்ந்திருக்கிறது. ரூபாய் மதிப்பு நிலையாக இருக்கு. இந்தியா இப்போ சீனாவை முந்தி அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியாளராக மாறி இருக்கு. ஆனா இந்தியாவின் வளர்ச்சியே அதை வரிகளால் மிரட்டி பணம் பறிக்கும் இலக்காக மாற்றுகிறது அப்படின்னு நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எண்ணெய் வர்த்தகம் மறைமுகமானது கிடையாது. அது யுக்ரைன் போரால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடியை எதிர்கொள்ள சந்தை நிலையை பொறுத்து எடுக்கப்பட்ட வெளிப்படையான முடிவு தான். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவோட ஆழமான வர்த்தக உறவுகளை வச்சிருக்காங்க. அந்த நாடுகள் உரங்கள், எஃகு, இயந்திரங்கள் போன்ற பொருட்களை இறக்குமதி பண்றாங்க. ஆனால் இந்தியா எரிசக்தி செலவுகளை குறைக்கவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் தேவையானவற்றை மட்டும்தான் செய்கிறாங்க. இந்தியா இந்த அழுத்தத்தை எவ்வளவு காலம் தாங்கும் அப்படிங்கிறது தான் இப்போ உண்மையான கேள்வியாக இருக்கு. அமெரிக்காவின் நெருக்கடி அழுத்தம். அமெரிக்கா இந்தியாவின் முக்கிய வர்த்தக கூட்டாளியாக இருந்தாலும் இந்திய பொருளாதாரம் மற்ற முக்கிய பொருளாதாரங்களைப் போல வர்த்தகத்தை சார்ந்தது கிடையாது. இந்தியாவுடைய வர்த்தக மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் பார்த்தோம்னா 45% இருக்கு. இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் 92% விட குறைவு, மற்ற உலக சராசரியை விட குறைவு. பொருளாதார நெகிழ்வுத்தன்மையை மட்டுமில்லாம உத்தி சார்ந்த தெளிவையும் இந்தியா பயன்படுத்திக் கொள்ளணும். இந்தியா தனது பால் மற்றும் விவசாயம் துறைகள் அமெரிக்காவுக்கு திறந்துவிட வேண்டும் அப்படின்னு அதிபர் ட்ரம்பினுடைய குழு விரும்புவதாக சொல்லப்படுது. இது குறித்து அறிந்த வட்டாரங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வெறும் வர்த்தக பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்தியாவின் விவசாயத்துறை அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவமானது, சமூக ரீதியாக சிக்கலானது மற்றும் பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. 40% அதிகமான இந்தியர்கள் இன்னும் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக விவசாயத்தையே நம்பியிருக்காங்க. அதிக மானியத்துடன் கூடிய அமெரிக்க விவசாய பொருட்களுக்கு சந்தை திறப்பது சந்தையில் பொருட்கள் குவிய வழிவகுக்கும். இது விலை குறைப்புக்கு வழிவகுத்து சிறு விவசாயிகளை அழிக்கக்கூடும். 2020-21 விவசாயிகள் போராட்டத்தினுடைய நினைவுகள் இன்னும் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் அந்த நினைவுகள் இருக்குங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. இந்த போராட்டம் சர்ச்சைக்குரிய விவசாய சட்டங்களை திரும்ப பெற அரசாங்கத்தை கட்டாயப்படுத்தின போராட்டம். அது இங்கே தோல்வி ஏற்றுக்கொள்வது நிதி ரீதியாக பொறுப்பேற்பது மட்டும் கிடையாது, அரசியல் ரீதியாகவும் சிக்கலை உருவாக்கும். அதனால கருத்தில் உறுதியாக இருந்து ஒரு சரியான நிலைப்பாட்டை கண்டறிய வேண்டும். இப்போதைக்கு சமநிலையை பேணுவதுதான் இந்தியாவின் உத்தியாக இருக்கும். அதன் அடிப்படையில் வெளிப்படையான சலுகைகள் எதையுமே வழங்காம தீர்வுக்காக அமெரிக்காவோட அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்தியா. வரி தொடர்பான ட்ரம்பினுடைய முடிவுகள் 2 தரப்பு வர்த்தகத்தை மட்டுமல்ல உலக வர்த்தக அமைப்பையும் பாதிச்சிருக்கு. முன்னர் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பிரச்சனைகளை தீர்க்க ஒரு அமைப்பு இப்போ கிட்டத்தட்ட செயலற்றதாக தான் கிடக்கும். அமெரிக்கா கிட்ட இருந்து எல்லா வகையான அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் கூட இந்தியா எந்த வகையிலும் பலவீனமாக இல்லை. வலுவான டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நுகர்வோர் எண்ணிக்கையின் காரணமாக இந்தியாவை மிரட்டுவது எளிதான காரியமும் கிடையாது. இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி நம்பிக்கை அளிக்கிறது. இங்கு பணவீக்க விகிதம் கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக குறைந்த அளவில் இருக்கு. இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்புகளும் அதிகரித்து வருது. ஏற்றுமதியும் நல்ல நிலையில் இருக்கு. நாட்டினுடைய பொருளாதாரம் மீண்டும் முன்னேற்ற பாதையில் திரும்பி இருக்கிறது மாதிரி தெரியுது. ஒரு காலத்தில் பிரதமர் மோடியினுடன் அன்பாக கைக்குலுக்கிய ட்ரம்ப் இப்போது அவருக்கு எதிராக திரும்பியது ஏங்கிற கேள்வி தான் எல்லாருக்குமே இருக்கு.
கடந்த காலத்தை பார்த்தோம் அப்படின்னா அதற்கான அறிகுறிகள் ஏற்கனவே தென்பட தொடங்கிட்டு தான் அறிய முடியும். தனிப்பட்ட உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர உறவுகள் முக்கியம் என்பதை ராஜி நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான நட்புறவு குறித்த சில ஊடக செய்திகள்லாம் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவின் சிக்கல்களை அது எடுத்து காட்டுவது கிடையாது. இறுதியில தனிப்பட்ட உறவுகள் அரசியலில் பலிக்கவில்லை. ட்ரம்பினுடைய அரசியலில் உணர்ச்சிகள் ஒரு பொருட்டு கிடையாது. ட்ரம்பினுடைய வெளியுறவு கொள்கையில் நண்பர் அல்லது எதிரி என்பது எதுவுமே கிடையாது. எண்ணெய் அல்லது வர்த்தக பிரச்சனையில் ட்ரம்புடன் இந்தியா உடன்படாததால் இது எல்லாமே நடக்கிறது அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்தா இருக்கு. சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களில் ஆர்வம் இருக்கக்கூடிய நாடுகள் மீது இந்தியா கவனம் செலுத்தணும் இனி வரக்கூடிய நாட்களில்.